சின்ன மருமகள்ல நம்ம அப்பத்தான் என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேதுபதி எதுவும் கேட்கல, ராஜாங்கமும் எதுவும் கேட்கல. இதுக்கு நான் கவனிச்சேன். நம்ம அப்பத்தான் ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துடுறாங்க. ஏன்னா வேற ஏதோ நம்ம டென்ஷன்ல போய் நம்ம அப்பத்தா கிட்ட காமிச்சிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட நம்ம பாட்டி உட்காந்துருக்காங்க. அது நிறைந்த பக்கம் இந்த கவனிச்ச ராஜாங்க வந்து சாப்பிட போறாங்க. அப்போ அம்மா சாப்பிட்டாங்களா சொல்லி மோகனாட்ட கேட்கறாங்க. உடனே அத்தெல்லாம் சாப்பிட வரல, அது மட்டும் இல்லாம நீங்க காலைல ஏன்ட்ட கோவப்பட்டீங்க, அதே மாதிரி அத்தைக்கிட்டே கோவப்பட்டு பேசுறீங்க, என்னங்க தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க? உங்களுக்கு வேலையில டென்ஷனா, உங்க கட்சியில டென்ஷனா நீங்க அங்கேயே வச்சுக்காங்க. தேவையில்லாம வீட்டுல வந்து அத்தை மேலாம் காட்டிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இங்க எவ்வளவு ஆசையா தமிழ் சொல்லிக்கு போய் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்ல வந்தாங்க. அதுவே எப்படி உன்னால முகத்துல அடிக்கிற மாதிரி பேசிட்டீங்களா அப்படி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் மனசுல வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம உடனே நான் போய் அம்மா அப்பாத்த சாப்பிட கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவை தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம அப்பத்த ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து நம்ம தமிழ் சொல்லிக்கு எடுத்து சோனோகிராஃப் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன இந்த பக்கம் ராஜாங்க போயிடுறாங்க. அப்ப ராஜாங்க போனோடனே கணக்குல எங்கிட்ட ஏன் இந்த மாதிரி என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டு, அது மட்டும் இல்லாம அங்க பாரு நம்ம குடும்பத்தோட வாரிசு நம்ம தமிழ் சொல்லி வயிற்றுல வளருது. அது மட்டும் இல்லாம ஒரு வாரிசுல ரெட்டை குழந்தைடா, நீ கொஞ்சம் மட்டும் இனிமையாட்டம் தமிழ் சொல்விய அப்படி இப்படி நடத்தாம தரக்குறவா வார்த்தையை பேசாம கரெக்டா இருந்துக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கொலசாமிடா, இந்த குடும்பத்துக்கு நம்மளை காக்க வந்த காவல் தெய்வமாவா, அவளை போய் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்றீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு. அவன் தான் புரியாதனமா முட்டா பைய மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டானா எல்லாருமே அதையே பிடிச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரையும் பேசி சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க அப்படி சொல்றாங்க. இதுக்கு ராஜாங்கமா கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பத்தா கையில இருக்கிற இந்த சோனோகிராஃபி ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்போ உண்மையாலுமேம்மா நம்ம தமிழ் சொல்லி கர்ப்பமா இருக்கலாம், நான் சேதுபதி அப்பாவாக போறானா, ரெட்டை குழந்தையாம்மா. அப்ப நம்ம சேதுபதி ஆசைப்பட்ட மாதிரியே அவனோட அம்மாவை அவங்க பொன்னாடி வயிற்றுல இருந்து குழந்தைய வந்து பிறக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த சேதுபதி வெளியே இருந்து இதெல்லாமே கேட்டுடுறாங்க. கேட்டோன்னே மனசுல அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம கனவு கண்டதெல்லாம் நினைக்க போதே என்ன, அது மட்டும் நம்ம அம்மாவே நம்மளுக்கு குழந்தைய வந்து பிறக்க போறல. அப்போ தமிழ் சொல்லி உண்மையாலுமே மாசமா தான் இருக்காளா, அது தெரியாம அவள் போய் எவ்வளவு கொடுமைப்படுத்தி எப்படிலாம் தரக்குறவா பேசிட்டோமே, இப்ப முகத்துல எப்படி முழிக்க போறான் அப்படி சொல்லிட்டு சேதுபதி அப்படியே கூனி குறுக்கி போய் நிக்கிறாங்க. எப்படி சேதுபதி வந்து நம்ம தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்னா சேரதா போறாங்க. அது மட்டும் இல்லாம இல்லைன்னா நம்ம தமிழ் சொல்லி நம்ம சேதுபதி எப்படிதான் ஏத்துக்க போறாங்க, நம்ம பொறுத்து வந்து வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.